மார்க். நீங்க ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். கிச்சா சுதீப், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களாம் நடிச்சு விஜய் கார்த்திகா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில அவைலபிளா இருக்கிற ஒரு கன்னட ஃபிலிம் தான் இந்த மார்க். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கிச்சா சுதீப் வந்து ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கிற போலீஸ். சஸ்பென்ஸ்ல இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப நேர்மையான, அதே நேரத்துல பயங்கர வயலண்டான ஒரு போலீஸ். தப்பு அப்படின்னா அது எவனா இருந்தாலும் சரி, அவனை வந்து தண்டனை கொடுக்க முடியவே மாட்டாரு. அவன் வந்து இவர் கண்ணில் தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு போலீஸ் சஸ்பென்ஸ்ல இருக்கிறாரு. இவரோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குழந்தைய ஏதோ ஒரு கும்பல் கடத்திடுறது. சும்மாவே இந்த ஆள் வந்து பயங்கர மோசமான ஆளு. இவர் குழந்தைய கடத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து கேஸ்குள்ள வராரு. இவர் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க போறப்ப இன்னும் நிறைய மிஸ்ட்ரி எல்லாம் ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோட சேர்த்து கிட்டத்தட்ட 20 குழந்தைய மொத்தமா கடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கும்பல் கிடைக்குது. இதை வந்து எப்படி இவர் சால்வ் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கமர்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் இந்த மார்க். படத்துல கிச்சா சுதீப்ப டைரக்டர் பயங்கர மாசா காமிச்சிருக்காரு. ஒரு கன்னட ஃபிலிம் அப்படிங்கிறப்ப இவங்க டார்கெட் வந்து கன்னட ஆடியன்ஸ், மெயினா கன்னட ஆடியன்ஸ் தான். அப்படிங்கிறப்ப இஷ்டத்துக்கு ஏதாவது கமர்ஷியலா பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் சீன்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இல்ல. ஒரு ஒரு நீட்டா இருந்துச்சு படம். படத்தோட இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாக்குறப்ப ரொம்ப அந்த மீட்டர் கரெக்டா இருந்துச்சு. நமக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஓவரா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப சூப்பரா கன்வின்சிங்கா இருந்துச்சு அந்த ஃபைட்டு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிப்பாங்க, ஒரு கடப்பாறைங்க இருந்து ஓங்கி தூக்கி எறிவாங்க, அது 30 பேரை குத்தும், அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் இல்ல. ரொம்ப டீசெண்டா ரொம்ப நீட்டா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோரை வந்து அவர் லோக்நாத் பண்ணியிருக்காரு. படம் எந்த இடத்துலயுமே ஸ்லோவாவோ, படம் எந்த இடத்துலயுமே அவுட் ஆஃப் ஜோன் போற மாதிரியோ லேகா இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகல. படத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா படம் எண்டு வரைக்குமே பயங்கர கிரிப்பா, பயங்கரமான ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து அந்த படத்தை எந்த அளவு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு படத்தை தூக்கி விடுது. யோகி பாபு படத்துல யோகி பாபு வந்துட்டாருன்னா அவர் தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஸ்கிரிப்ட் பேப்பர்ல என்ன வந்துட்டு போகுது, நான் தனியா 4-5 கவுண்டர் அடிச்சு மக்களை சிரிக்க வச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வர சீன் எல்லாம் அவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. படத்துல பயங்கரமா அவர் எப்போ அடிப்பார்ல கவுண்டர், அது மாதிரி ஒதுக்கியிருக்காரு. படத்துல நடிச்ச மத்த ஆர்டிஸ்ட், படத்துல நிறைய சஸ்பென்ஸான கேரக்டர்ஸ் இருக்கு. அது வந்து நீங்க படம் பாக்குறப்ப அது உங்களுக்கு சஸ்பென்ஸா ஃபீல் ஆகும். தவிர்த்து படத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் ரியலா இருக்கு. ரொம்ப ராவா கத்தி எடுத்து சத குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு. படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் வந்து ரொம்ப கிளாஸா இருக்கு. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் ஸ்கோர் படம் தூக்கி கொடுது. படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ். ஒரு நெகட்டிவா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, படத்தோட டயலாக் சீக்வன்ஸ். ஒரு சீன்லாம் அவங்க அம்மா வந்து படுத்திருப்பாங்க. இவர் வந்து, நான் காப்பாத்திரமா, நீ இவன் பயப்படாத, நான் குழந்தைய கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவாரு. இவங்க உடனே அதுக்கு எவன் பேப்பரைய எவன் பேனா எவனே தெரியல, அவன் பாடி இஷ்டத்தை எழுதியிருக்கான். பார்த்திபன் சொல்றாருல, எதிரான டைலாக்கு யார் எழுதி கொடுத்தாடா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அந்த மாதிரி பேசுது. என் மகன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது ஒரு பிரம்மாஸ்திர சத்தியம், கண்டிப்பா சத்தியத்தை மீற மாட்டான், இது சாமி வாக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுது. இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கிடைப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப, இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு இந்த காளியோட பூஜை, இந்த காளியோட பூஜை அப்படின்னா அந்த காளி பயங்கர சக்தியோட இருக்கும், கண்டிப்பா சாமி நமக்கு அருள் கொடுக்கும். என்னங்கடா உங்க படம்னா இஷ்டத்துக்கு எழுதுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. கண்ட மாதிரி எழுதியிருக்காங்க. இதுதான் என்னடா, இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மற்றதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஓவர் டோஸா இல்லாம மற்றபடி ஃபைட் சீன்லாம் ரொம்ப போட்டுப்பாங்க, அதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. இது மட்டும் டயலாக்ல இஷ்டத்துக்கு. கிச்சா சுதீப்லாம் ஒரு சீன்ல பயங்கரமா பேசுறாரு. எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. நீ 7 மலை 7 கடல் தாண்டி இருந்தாலும் 7 நிமிஷத்துல உன தோசை அடிப்பண்டா அப்படி ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா டயலாக் இது அப்படிங்கிற மாதிரி. இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்துல மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் இருக்கிற ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் நினைக்கிறேன். ரொம்ப என்கேஜா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே லேக் ஆஃப் ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு. படத்துல நிறைய எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. தவிர்த்து படத்துக்குள்ள ஷைனி டாம் இருக்காப்புல. இவரை பாக்குறப்ப நிறைய இடத்துல பகத் வாசி தான் நான் வராப்புல. ஒரு ஃபர்ஸ்ட் காஃபியா இருக்காரு. ஒரு பாக்குறப்பயே ஒரு ஃபர்ஸ்ட் காஃபியா பகத் வாசில் தான் தோணுது. ஏன்னா இவர் பண்ற ஆக்டிங்க லாங் ஷாட்ல பாக்குறப்ப பகத் வாசில் பண்ற மாதிரியே இருக்கு. மற்றபடி அவருமே நடிச்சிருக்காரு. படத்துல நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் நிறைய இருக்கு. கொஞ்சம் கூட அந்த ட்விஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிக்க மாட்டீங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒருத்தான ஒரு ஸ்கிரீன் பிளே. நீங்க ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கணும்,
அதுவும் சஸ்பென்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பல கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு, பாருங்க. இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.